10 கூறு எடுத்தா 100 ரூபாங்க. ஒரு 400ல இருந்து 500 கிராம் வருங்க. 200 ரூபாய்க்கு எடுத்துட்டா 1 கிலோ ரேஞ்ச் வரும். நுரையல் வந்து 200 250 கண்ணு. ஓகேண்ணா. சைஸை பொறுத்து. கூறு கறி தான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எலும்பு எல்லாமே கலந்து போடுறாங்க. எலும்பு தலைக்கறி எல்லாமே சேர்ந்து வரதுனால அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். கூறு 1 ரூபா 2 ரூபா. அப்ப 1 ரூபா 2 ரூபா கூறு. ஆமாங்க. அப்ப பயங்கரமா கூட்டங்கண்ணே. அப்ப இதோட கூட்டம். இங்க சத்தம் போட்டா அங்க காது கேட்கும். அந்த வீடியோல நீங்க தான் ஃபேமஸ். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை தான் கேக்குறாங்க. நிஜமாதான். தமிழ்ல தெரியுது கண்ணே. ஐயா அப்படி நடிக்கிறாங்க நம்ம கிட்ட. அப்படியா? ஆமா. பையா தமிழ் தெரியுமா பையா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு வருஷம் போனா நல்லாவே தமிழ் பேசுவாங்க. அந்த டீ கடைக்காரி போய் புடி. டீ கடைக்காரங்களா? கல்லுனா குடிக்கிற கல்லா? ஆமா. தென்னை மரத்து கல்லு. தென்னை மரத்து கல்லா? பெசரா விக்கி. அம்மா ஒரு டேஸ் ஒண்ணு வச்சிருப்போம். பெரிய டேஸாவா? அதுல தான் கல்லு வைப்பா. டேஸால சுண்ணாம்பு கல்லு தானே? இல்ல கல்லு. நம்ம 2 ரூட்டு போட்டேன்னா தென்னை மரத்தடியே படுத்துக்குவா. மாசம் 1200 ரூபாய் பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் பிள்ளை. கவர்மெண்ட் பிள்ளை. ஆமா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தியூருக்கு பக்கத்தில் பூதப்பாடிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஆட்டுக்கறியை கூறு கட்டி வெறும் 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மக்களே, ஓப்பனாக சொல்லணும்னா மற்ற இடத்து மாதிரி தாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா வயசான ஆட்டை தான் இவங்க வந்து கூறு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது கூடவே கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் சதையெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து இது கொஞ்சம் ஒர்த்துனே சொல்லலாம். நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 10 ரூபாய்க்கு கூறுகறி தராங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா வேணால் நீங்கள் இங்கே போகலாமே தவிர மற்றபடி இது வாங்குறதுக்குன்னே போகிறது ரொம்ப வேஸ்ட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நுரையீரல்லாம் வெயிட் கணக்கு தான் தருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சைஸ் வச்சு இவங்க வந்து 200 ரூபாய் 250 300 சொல்லி கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு குடல் ரத்தமும் 2 நுரையீரலும் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து 200 சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 200 ரூபாய்க்கு அது ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ வந்து எலாட்டுக்கறியாக வாங்கினா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடத்து மாதிரி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் 750 800 அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு கறியெல்லாம் வேணால் நீங்கள் நேரமாக காலையிலே போகலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கூறு கறி தான் வேணும் அப்படின்னா இவங்க வந்து காலையில் 11 மணிக்கு மேலே தான் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 11 மணிக்கு மேலே போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு 5-6 மணி வரைக்குமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சந்தைங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்தியூர் வார சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அங்கே நிறைய பேர் பார்த்து வீடியோலாம் எடுத்திருந்தோம். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டையும் பேசியிருந்தோம். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆயா அவங்க வந்து நல்லா பேசியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூறு வந்து வெறுப்பு வைப்போம். அதுக்கு மேலே கடவு வைப்போம். கடவுக்கு மேலே கவாச்சி வைப்போம். அப்புறம் மேலே ஒரு கறி வைப்போம். சரி. கூறு 10 ரூபா. கூறு 10 ரூபா. இது வந்து ஒரு 10 கூறு எடுத்தா எவ்வளோ கிலோ வரும்? 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ வந்துடும். 100 ரூபாய்க்கு எடுத்தா 1/2 கிலோ வரும். பரவாயில்லையே. அப்போ வந்து 200 ரூபாய் கறி எடுத்தால 1 கிலோ வந்துடும். 1 கிலோ 3/4 கிலோ வரை வரும். ஓகே. அப்போ இது வந்து நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் முத்தலான ஆடு தான். முத்தலான ஆடு கிலோ வந்து ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம கிட்ட வந்து இந்த கூறு கறி இல்லாம வேற தனியாவும் கொடுக்குறீங்க. தனியாக கொடுத்தா 700 ரூபாய். அது வந்து எலாட்டு கறி. இப்போ குடல்லாம் நம்ம கிட்ட எவ்வளோ ரேட்டு? குடல் 700 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சைஸ் பொறுத்த வரைக்கும். அதனால ஓரளவுக்கு பெரிய சைஸா இருக்கும். குட்டி குடலா இருந்தால் 400 ரூபா 300 ரூபா. சின்னதா இருந்தால் 400 ரூபாய்க்கே கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட நுரையீரல்லாம் இருக்குதா? அதோட ரேட் எல்லாம் 300 ரூபாங்க. 300 ரூபா. சூப்பர் தாத்தா, நல்லா பேசுனீங்க. உங்க பேரு? என் பேர் குட்டின்னு கவுண்டர். குட்டிப்ப கவுண்டரா? சூப்பர், நல்ல பேரு. ஓகே சரி தாத்தா, ரொம்ப நன்றி. நம்ம பேருனா? நம்ம பேர் சங்கருங்க. சங்கருங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம சந்தை வந்து எந்த ஊர்லண்ணா இருக்கு? இது வந்து பவானி தாலுக்கா அம்மாப்பட்டை ஒன்றியத்துல இங்க பூதப்பாடின்னு ஒரு ஊர்ல. பூதப்பாடியில. இங்க நம்ம சந்தை என்னைக்குண்ணா நடக்கும்? வாரம் செவ்வாய்க்கிழமை. ஓகேண்ணா. இப்போ வந்து நிறைய ஊர்ல சந்தைலாம் நடக்குது. எல்லாம் கறியெல்லாம் ஆட்டு எல்லாம் போடுறாங்க.
ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மத்த ஊரோட கொஞ்சம் ரேட்டு கம்மியாவும் இருக்குது. அல்லாம 10 ரூபா கூறு கறியும் போடுறாங்க. அதெல்லாம் எப்படின்னா இது இவங்களே வளர்த்துறாங்க, சொந்த இதுலயே வளர்த்துறாங்க. இந்த கிராம சைட்ல இருந்தே பிடிக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் குவாலிட்டியாவும் இருக்கும். கொஞ்சம் கறி பாத்தீங்கன்னா வெளியே பக்கம் இங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா. ஆமா, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 800 ரூபா சொல்றாங்க. நோம்பு நாள்லாம் வந்தா 800 ரூபாய்க்கு கறி கிடைக்கிறது இல்ல. ஆனா இங்க வந்து 600-700 ரூபாயில தான் நல்லா. அது வந்து வாங்கி வெளியே விற்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாம் சொந்தமா வளர்த்தி அப்படியே இங்க இது பண்றதுனாலதான் கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்குது. ஓகே. இப்போ இது இல்லாம இங்க கூறுகறி 10 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில ஊர்ல வந்து கூறுகறியும் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து 30 ரூபாய் 40 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அது பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறீங்க, இந்த இது மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்குன்னு தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது பெட்டரா இருக்கும். அதனால அந்த இது பார்த்து இவங்க தராங்க. அதிகமா இப்போ ஒரு கிலோ 700 ரூபா 800 ரூபான்னு கொடுத்து வாங்க முடியாதவங்க வந்து அது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூறுகறி வாங்கிட்டு போகலாம். வெளியெல்லாம் போனீங்கன்னா நீங்க 1/2 கிலோ தான் எடுக்கணும், 1 கிலோ தான் எடுக்கணும், ஒரு இதா பேசுவாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஒரு 50 ரூபா கொண்டு வந்தாலும் நம்ம கறி வாங்கிட்டு போயிடலாம். அது மாதிரி. அதே மாதிரி வந்து இப்போ கூறுகறி தான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எலும்பு எல்லாமே கலந்து போடுறாங்க, எலும்பு தலைக்கறி எல்லாமே சேர்ந்து வரதுனால அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா எல்லாமே கலந்து இது பண்ணும்போது ஒரு இதா இருக்கு, கலவையா நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்து கறி எடுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா இங்கதான் வரேன். 10 வருஷமா இங்க தான் வந்துட்டு ரெகுலரா நம்ம இந்த பக்கம் செவ்வாய்க்கிழமை எடுப்போம், சண்டே எடுப்போம். செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் சந்தைங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை மோஸ்ட்லி. ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா. என் பேர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். நம்ம எத்தனை வருஷமா நீங்க கடை வச்சிருக்கோம்? கடை அப்பா வந்து 50 வருஷமா இருக்கிறோம். நான் ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 50 வருஷமா இந்த கடை இருக்கு. ஆமாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து 10 ரூபா கூறுகறி தான் ரொம்ப ஃபேமஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் நானே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். ஸோ அந்த 10 ரூபா கறி பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதை வைக்கிறாருல்ல. ஆமா. எலும்பு அடுத்தது வந்து இந்த பழுவு வைப்போம். பழுவுனா அல்லக்கறி? நல்ல நெஞ்சு பழுவு. அந்த நெஞ்சு கறின்னு சொல்லுவாங்க. பழுவு. இது வந்து அடுத்தது ஜவ்வு. அப்புறம் வந்து இந்த கொழுப்பு, சுத்து கொழுப்பு. அப்புறம் பாத்தி கறி. அது மேல ஒரு துண்டு வைப்போம். அதை ஸ்டெப்பா வைப்போம். எல்லாம் சேர்த்து ஒரு கூறு வந்து 10 ரூபா. 10 கூறு எடுத்தா 100 ரூபாங்க. ஒரு 400 இருந்து 500 கிராம் வருங்க வெயிட். ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்துட்டா 1 கிலோ ரேஞ்ச் வரும். 1 கிலோ அந்த எலும்பு ஜவ்வு தாங்க. அதாவது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு கூட எடுத்துட்டு பட்ஜெட் குறைஞ்ச பட்ஜெட்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சிம்பிளா ஒரு இட்லி தோசை சுட்டு கூட பண்ணிக்குவாங்க. 4 ஆடு 5 ஆடு கழிச்சோம்னா மொத்தமா ஒரு 200 கூறு ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கலாங்க. அவ்வளவுதாங்க. அப்ப இருந்து அது மாதிரி பழகிச்சு அந்த கூறுகறிங்கிறது. அப்பெல்லாம் எல்லா ஊர்லயுமே அந்த கூறுகறி கான்செப்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஊர்ல இருக்கு. சிறு வயசுல இருந்து அதான் மெயினுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது தனிக்கறியா வைப்பாங்களாம். அப்பா காலத்துல எல்லாம் தனிக்கறியா வித்துட்டு வர எலும்பு பூரா கழிச்சு கூறா வச்சு அது கூறு 1 ரூபா 2 ரூபா. அப்ப 1 ரூபா 2 ரூபா கூறு. ஆமாங்க. அப்ப 1 ரூபா தான். நான் எனக்கு விவரம் தெரியும் போது 5 ரூபாய்க்கு வித்தாங்க. 5 ரூபாய்க்கு. இப்போ வந்து 10 ரூபாய்க்கு நாங்க விற்கிறோம். 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க, பரவாயில்லைண்ணா. நம்ம கடையில வந்து கறியா மட்டும் தான் கிடைக்குமா இல்ல ஆடு வேணாலும் வாங்கிக்கலாம்? ஆடு வேணாலும் ஒட்டுக்கா வாங்கிக்கலாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு ஆடு வாங்கினாலும் கூறு வச்சுக்கலாம் அந்த ஆட்டைய. கறி வேணாலும் கறி வந்து வெயிட் 700 ரூபாங்க. கொஞ்சம் லம்பா எடுக்கிற மாதிரி தான் ஒரு 50 ரூபா 100 ரூபா குறைச்சி பண்ணி தருவோம். 50 ரூபா குறைச்சிக்கலாம். குறைச்சி பண்ணி தருவோம். வெயிட் உயிரடையெல்லாம் போட மாட்டோம். லம்பா கையில பார்த்து சொல்லி கொடுக்குறோம். கையில தூக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். எடை கணக்கெல்லாம் இல்லைங்க. எடை கணக்கெல்லாம் வராது, கணக்கு வராது. 25 கிலோ வர குட்டி வந்து 7 கிலோ வராது கறி. அவ்வளவுதான் வரும் வெயிட். நாங்க இப்படி போடுறது. இந்த குட்டி கட்டி போட்டா 20 கிலோ வரும். இவங்களுக்கு வெட்டினா ஒரு 5 கிலோ வெட்டனா இன்னும் 2 கிலோ 2.5 கிலோ தான் சேர்ந்து வரும். சுத்தம் பண்ணி வெட்டும் போது அவ்வளவுதான் வரும். ஆனா இந்த குட்டி கட்டி இப்ப எடை போட்டோம்னா 20 இருந்து 22 கிலோ வரும். இப்ப எல்லாம் கழிச்சிட்டு வெறும் கறியா பார்த்தா அவ்வளவுதான் இருக்கும். நம்ம குடலு கட்டல எல்லாம் கழிச்சிருது இல்லைங்க. ஆமா. குடலு தலையே வந்து 8 கிலோ கழிங்க. குடலு தலை அதெல்லாம் கழியும். அதனால உயிரடைங்கிறது வெயிட் போட்டு வாங்கினா ஜெயிக்க முடியும். ஆமா, அது வந்து கஷ்டம். கண் மதிப்புக்கு இப்ப இது 8 ரூபா சொல்றோமா, நீங்க ஒரு 6.5 கேட்டு 7 ரூபாய்க்கு கேட்டீங்களா, எனக்கு கட்டுப்படியானா கொடுப்பேன். அது மாதிரிதான். அவ்வளவுதான். நம்ம முன்ன பண்ணா நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகேண்ணா. அவங்க ஃபோன் நம்பர்னா? என்னோட நம்பர் வந்து 88 70 80 69 19. ஓகே, இந்த நம்பர் கால் பண்ணா எப்ப வேணாலும் நம்ம கறி வாங்கிக்கலாம். பண்ணிக்கலாம். நுரையீரலாம் வாங்கினா எவ்வளவு நமக்கு? இல்ல நுரையீரல் செட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னு அது எவ்வளவு? நுரையீரல் வந்து 200 250. ஓகேண்ணா. சைஸை பொறுத்து. ஆமா. ஆனா வந்து நுரையீரல் செட்டுங்கிறது வந்துங்க நாட்டுல அப்படியே எடுக்கிறோம் நீங்க. அது வந்து நீங்க ஈரல் இதெல்லாம் போட்டு ஈரல் குண்டிக்காய் இதெல்லாம் போட்டு வருங்க. ஈரல் குண்டிக்காய் நுரையீரல் இதெல்லாம் போடும்போது வெயிட் கணக்கு கிலோ 1000 கணக்கு வரும்.
1000 ரூபா கணக்கு. ஒரு ஆட்டுக்கே இவ்வளவுதாங்க இயர்ல. ஆமா. ஓ ஃபுல் ஆட்டோட இயர்லும் கொடுத்துருவீங்க. அப்படியே கொடுத்துருவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூதப்பாடி சந்தையில தாங்க இருக்கோம். இந்த சந்தை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன சந்தையாக இருந்தாலுமே இங்கே எல்லா காய்கறியுமே வந்து ஓரளவுக்கு நல்ல சீப்பான ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கும் நம்ம பேசியிருப்போம். சரி வாங்க மக்களே, இங்கே இருக்க வியாபாரிங்க கிட்டலாம் பேசி இங்கே வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே சந்தையில் எத்தனை மணிக்கு மேலே ஐயா கூடும்? 5 மணி ஆயிருங்க. 4, 4:30, 5. 4, 5 அப்போ தான் நல்லா கூட்டம் வரும். தான் கூட்டம் வரும். இப்பெல்லாம் சரியா வரதில்லை. இந்த கொரோனா பிற்பாடு கொரோனாக்கு அப்புறம் யாரும் அதிகமாக வரதில்ல. எல்லாம் ஊருக்குள்ளேயே போயிருதுங்க. ஊருக்குள்ளே எல்லாம் ஆட்டோ வண்டின்னு சொல்லிட்டு ஊர்லேயே போய் கொடுத்துட்றாங்க. பண்ணிக்கலாம். அங்கேயே கஷ்டம் பிடிச்சோன்னா யாரும் இங்கே வரமாட்டாங்க. இங்கே வரமாட்டாங்க. அதனால 4:30, 5 மணிக்கு தான் கூட்டம் வருங்க. அப்பெல்லாம் பயங்கரமா கூட்டங்கண்ணே. அப்போ இதோட கூட்டம். இங்கே முட்டிவளையம் போயிருக்கீங்களா? இங்கே சத்தம் போட்டால் அங்கே காது கேட்கும். அங்கே கேட்கும். அப்போ எல்லாம் கூவி கூவி தானே வைப்பாங்க. ஆமாம். வாங்க 5, 10, 5. அப்போ கூட நிறைய வருவாங்க. நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? இந்த சுண்ணாம்புகள் தான். சுண்ணாம்புக்கல்லா? உங்க பேரு? சித்தையன். சித்தையன். ஓகே ஓகே தாத்தா, ரொம்ப நல்ல பேரு. நன்றி. நன்றி. இங்க பாருங்க மக்களே, நான் வந்து லாஸ்டா வந்து அந்தியூர்ல வந்து ஒரு வார சந்தையை வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே இருக்க நிறைய வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சந்தைக்கும் வராங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர்ட்ட நம்ம பேசினோம். ஸோ அதில் ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தி டீயெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து இந்த சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாகவே சொல்லியிருக்காங்க. மக்களே போன வாரம் எடுத்து அந்த பாட்டியை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன ரியாக்ஷன் தராங்க தெரில. வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காட்டி பார்க்கலாம். அதில் வருமா? இதுல வரும். நான் காமிக்கிறேன். நங்கிட்டு காட்டு காமிக்கிறேன். நீங்க எப்படி பாத்தீங்க? செல்லுல 5 இருப்பாங்க. செல்லுல காட்டு. நான் சனிக்கிழமை. ஓ, உங்ககிட்ட வந்து காமிச்சாங்களா? அந்த வீடியோல நீங்க தான் ஃபேமஸ். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை தான் கேக்குறாங்க. நிஜமாதான். இங்க பாரு, இப்படி கொடுத்து நாங்க இப்படி கொடுத்து கையில என்ன பேசுங்கிறாங்களே. நல்லா இருக்கிறீங்களா? சொல்லி சாமி, நல்லா இருக்குன்னு சாமி. பல வீடியோ பார்த்துட்டு எல்லாம் உங்களை தான் கேக்குறாங்க. சரிங்கண்ணு. வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களை வந்து கேட்டாங்களா? கேட்டாங்க சாமி. வந்து வாங்குறாங்களா? ஏதாவது ஏதோ 1, 2 வர்றாங்க சாமி. சரி சரி. வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரமா ஒரு மாதிரியே ஓடுது. பரவாயில்ல விடுங்க. அதான் வீடியோ எல்லாம் போட்டோம்ல, அடுத்து வருவாங்க எல்லாம் பார்த்துட்டு. சரி சரி. வீடியோ பார்த்துட்டு உங்களை தான் கேக்குறாங்க. அந்த ஆயா எங்க விக்குதுன்னா? ஆமா, அந்த ஆயா எங்க, யார் அந்த ஆயா பார்க்கணும். ஐயோ நான் ஜாலியா பேசுறீங்களா? சரி சாமி. இங்கேயும் அதே காய்கறி கடை தானா? ஆமாங்கண்ணே. சரி சரி சரி. வேற வியாபாரம் நாங்க என்ன தொழில் பண்றோம்? இந்த தொழில் தான். எல்லா சந்தைக்கும் போறீங்க? வாரத்தில் 4 சந்தை போறோம். 4 சந்தைக்கு போறீங்க வயசான காலத்துல. என்ன பண்றது? அப்ப சோறு போடுவா? சோறு வீட்டுல யாரும் போட மாட்டாங்க. 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பேரும் வெளியூர்ல இருக்கிறாங்க. வெளியூர்ல இருக்கிறாங்க. என்னதான் பசங்க சம்பாரிச்சு கொடுத்தாலும் நம்ம வந்து நம்ம காலில் நிக்கணும். நம்ம கையில இருந்தா தான் 10 ரூபா வாங்கி தூக்க முடியும். நம்ம போய் அவங்களுக்கு கேட்க தேவையில்ல. கேட்க தேவையில்லை. நம்ம கையில இருக்குங்க தானே வாக்கு வாங்கி தூக்குறான். அதுல தேடி இருந்தா எப்படி வாங்கி தூக்க முடியும்? அதான் வைராக்கியம். அது மாதிரி எப்படியோ உருண்டு பிறண்டு நாம 10 ரூபா சம்பாதிச்சு நம்ம வகுத்துக்கு சாப்பிட்டுக்கணும். அப்புறம் பேசிக்கலாம். கோவக்குள்ள யாரு பாக்குறாங்க பாக்கலன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்தோம் நல்லா. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் ஆயா. சரிங்க. சரி ஆயா, வருவாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் பாக்குறாங்கல்ல. இப்ப அந்த அந்தியூர் சந்தைக்கு தான் பார்த்தாங்க. இப்ப இங்க வந்து பூதப்பாடி இங்கேயும் வருவாங்க பாருங்க. அதனால வருவாங்க அவங்க. சரி சரி ஆயா, பார்க்கலாம். நன்றி. எத்தனை வருஷமா என் கடை வச்சிருக்கீங்க? நானா? நானும் 35 வருஷமா வச்சிட்டு இருக்கேன். 35 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க. என்னென்ன உங்க கடையில வைக்கிறீங்க? வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், காய்கறி ரேட் எல்லாமே. சரி சரி. இப்போ வந்து மற்ற இடத்தோட இங்க சந்தையில ரொம்ப ரேட்டு கம்மின்றாங்க. ஆமாங்கண்ணு. எல்லா பக்கம் மார்க்கெட்ல வச்சு விலை, சந்தையில எல்லாமே 10 ரூபா கம்மி தான். எல்லாம் டைரக்டா விளையிற இடத்துல வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க. ஆமா. சரி சரி. அன்னைக்கு இங்க வரும், அப்பப்ப வாங்கி வித்துட்டு அப்பப்ப. உங்க பேரு பாட்டி? ஈஸ்வரி. ஈஸ்வரி. உங்களுக்கு தமிழே தெரியாது? சரி, எல்லாம் இங்க வந்து பழகிட்டாங்க. தமிழ்லாம் தெரியுது தானே. ஐயா அப்படி நடிக்கிறாங்க நம்ம கிட்ட. அப்படியா? ஆமா. பையா தமிழ் தெரியுமா பையா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இங்க என்ன பண்றீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? என்ன வேலை? சுண்ணாம்பு.
சுண்ணாம்பு சூளையில சின்னாம்பு சூளை இல்ல செங்கல் சூளை. செங்கல் சூளையில இருக்கிறாங்களா? செங்கல் சூளையில. ஆஹா சரி சரி. அதான் தமிழ் கத்துக்கிட்டாங்களாட்ட இது? ஒரு மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இன்னொரு வருஷம் போனா நல்லாவே தமிழ் பேசுவாங்க. நல்லா தமிழ் பேசுவாங்க. பரவாயில்ல. கல்கத்தா இல்ல சும்மாவா? கல்கத்தாவா? கல்கத்தா. கல்கத்தாவா பையா? பீகார். பீகாரி. ஓகே நைஸ் நைஸ் பையா. நிறைய பேர் அங்க கல்கத்தாங்கிறாங்க. அஞ்சூர்ல வரையா? அந்த பசு வந்து வாங்கினாங்களா? பசு வந்து வாங்கல. 7 கிலோ 1 கிலோ அந்த 7 கிலோ 1 5 கிலோ 1. எத்தனை வருஷமா பையா கேக்குறீங்க? 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த டீ கடைக்காரி போய் புடி. டீ கடைக்காரங்களா? அதான் அந்த அம்மா கேளு. நம்ம எத்தனை வருஷமா கல்லு ஊத்த? கல்லு 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 கல்லா? கல்லுனா குடிக்கிற கல்லா? ஆமா. தென்னை மரத்து கல்லு. தென்னை மரத்து கல்லா? ஸ்பெஷலா விக்கி. ஸ்பெஷலாவா? ஆமா. நீங்க நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல அதெல்லாம்? நாளை சின்ன பிள்ளைப்பா. எங்க தோட்டத்துல இறக்கும் போது இந்த அம்மா ஒரு டேச ஒண்ணு வச்சிருப்போம். பெரிய டேசாவா? அதுலதான் கல்லு வைப்பா. டேசால சுண்ணாம்பு கல்லு தானே? இல்ல சின்ன தெளிவு அது. ஆமா. இது வந்து கல்லு. கல்லு. நம்ம 2 போட்டேன்னா தென்னை மரத்து அடியே படுத்துக்குவா. இது எவ்வளோயா கூறு? டப்பா 20 கண்ணு. டப்பா 20. பரவாயில்லையா? 20 ரூபா. இது வீடியோ. வீடியோ செல்லுல எடுக்கிறேன். செல்லுல வரும் இது எடுக்கிறதெல்லாம். ஆயாலாம் வந்துக்கிறாங்க ஆல்ரெடி. ஆயாலாம் வந்துக்குது டிவில செல்லுல. பரவாயில்லையா? ஆயாலாம் ஃபேமஸ். நீங்க எந்த ஊர் ஆயா? பூச்சிக்கல்லூர். பூச்சிக்கல்லூரா? அது எங்க இருக்குது? டமாட்டா 5 ரூபா. குறிச்சிக்கு பக்கம். இந்த சந்தையில என்ன ஃபேமஸ்? இதுதான் ஃபேமஸ். காய்கறி சந்தை செலவு எல்லாமே. உங்க மளிகை ஐட்டம் தான் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். நீங்க தனியா தாங்கிறீங்க? ஆமா. எனக்கு குழந்தை குஞ்சு அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. மாசம் 1200 ரூபா பணம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற காசு? கவர்மெண்ட் பிள்ளை. கவர்மெண்ட் பிள்ளை. பரவாயில்ல. நிறைய மக்களுக்கு வந்து அதோட காசு வந்து புரிய மாட்டேங்குது. அதோட கஷ்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து அது எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு தெரியும். அம்மா உள்ள காலத்துல 200 ரூபாயிலிருந்து 200 ரூபாயிலிருந்து அம்மா ஜெயலலிதா அம்மா 200 ரூபா கொடுத்தாங்க. மறுபடியும் 1000 ரூபா பண்ணிட்டு போனது ஒரு 200 ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க. 1200 ரூபா. ஆனா இதுவே மக்களுக்கு பெரிய விஷயம் தானே. அது வந்து நம்ம காசு தான். நம்ம எல்லாம் இப்ப நீங்க சோப்பு சீப்லாம் வாங்குறீங்கல்ல, அதுக்கு எல்லாமே அவங்களுக்கும் தான் காசு போகும். டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, வரி பணம். மக்கள் எல்லாம் வரி பணம் கட்டுறாங்கல்ல, சோ அதுல இருந்து இல்லாதவங்களுக்கு பிரிச்சு தராங்க வச்சுக்கோங்களேன். அதனால பாடலாம் போய் பாட முடியலையே பாப்பா. எனக்கு 74 ஆகி போட்டு இந்த மாதிரி பாடுபட முடியுமா? ஆமா. இல்ல வர காசை வச்சுக்கிட்டு அதெல்லாம் அது மாதிரி சந்தையில வாங்கி வச்சுட்டு எல்லாம் சொரை குழம்பு சாப்பிட்டு வீட்டுல இருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல. சந்தையில் வந்து கேட்டால் இந்த பொம்பளையே அடிக்கிறேங்கிறாங்க. என்ன பொம்பளையை அடிக்கிறாங்களா? காசு கொண்டுட்டு வந்திருந்தா கடையில் கும்மி இல்லையாங்காட்டி நட்டா போயிட்டே இருக்கிறாங்க. சரி ஆயா, ரொம்ப நன்றி, நல்லா பேசுறீங்க. உங்க பேர் ஆயா? என் பேர் காளியம்மா. காளியம்மா. என் பேரு காளியம்மா. ஓகே ஓகே. வாரத்துல எத்தனை நாள் சந்தைக்கெல்லாம் போறீங்க? 5 நாள். 5 நாளா? டேங்கப்பா, எப்படி அலையிறீங்க அவ்வளவு சந்தைக்கும்? சோமார சந்தை ஒண்ணு, செவ்வாய் சந்தை ஒண்ணு. சோமாரனா திங்கக்கிழமை. இப்பெல்லாம் யார் அது மாதிரி சொல்றா? அப்புறம் உலகோடா சந்தை, குறிச்சி விஷால சந்தை, அப்புறம் வெள்ளிச்சந்தை குமராவளையம், மயிலம்பாடி சனிச்சந்தை. சனிக்கிழமை. அதோட சரி. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்டா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு ரெஸ்ட். எப்படி அலையிறீங்க எல்லா இடத்துக்கும்? அலைஞ்சுதான் நாம சோறு வேணுமல. எந்த பசங்களும் படிக்க வச்சு எதுக்காவது, எந்த பசங்களுக்கு எது வேண்டி என்ன வருது ஐயோ பழைக்கிறது பாக்குறாங்க. அப்புறம் எங்களுக்கு சோறு வேண்டாம். அப்புறம் நாம வந்து நம்மளுக்கு திறமை இருக்குதுன்னு பாடுவாங்க, திறமை இல்லாதன்னைக்கு அவங்க ஓடுவாங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆனா வரைக்கும் உழைக்கலாம்.
ஆனால் இதுவே ரொம்ப அதிகம். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே எங்கேயும் அலைய முடியல. நீங்கள் இவ்வளோ வயசுலேயும் வந்து இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. 62 வருஷம் ஆச்சு. 62 வயசு. நல்லா சாப்பாடு, அந்த காலத்து சாப்பாடு தான். அப்பெல்லாம் மரிக்கிறாஞ்சோறு, சாமச்சோறு, தினையரிசி, களி. வாரத்துல ஒரு நாளைக்கு தான் திங்கக்கிழமை மாட்டாதான். அப்ப அம்மா டூர் திங்கக்கிழமை அங்க தந்தேன். எனக்கு கொடுத்தது இங்க உலகடம். வாரத்துல ஒரு நாளைக்கு தான் நிலஞ்சோறு ஆக்குவாங்க. அது அரிசியுமே தும்போம். அன்னாடு களி, கம்பு, வரிக்கிறாஞ்சோறு, தினை. அரிசி சோறு வாரத்துல ஒரு நாள் தான். வாரத்துல ஒரு நாளைக்கு தான் ஆக்குவோம். எல்லாம் கம்பு களி தான். பறிக்கிறா 7 முறை குத்துவன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரம் கொடுப்பாங்க. அந்த மரத்தை நிறைய குத்தி அரிசி பண்ணுவாங்க. ஓ, அரிசி நெல்லா கொடுப்பாங்களா? அதெல்லாம் சிறுசா சாம மாதிரி சின்ன சின்னதா இருக்கு. ராய் மாதிரியா அதை குத்த வேணும். அரிசி வேணுறதுக்கு விலை வேணும். கையில கல்லுலயே ஆட்டாங்கல்ல வழக்கையில குத்த வேணும். அப்படி குத்துனீங்க நாங்கெல்லாம் கொல்ல முடியல. ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணிடலாம். அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய்.